இவ்வளவு மார்க் நீங்களே எடுத்துட்டா மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண கொஞ்சமாவது கருணை வேண்டாமா? சொல்லுங்க சார். சோஃபியாங்களா? ஆமாங்க. டைரக்டர் பார்த்திபன் சாரோட ஆபீஸ்ல பேசுறேங்க. சரிங்க. அதை மத்தியானம் போன் அடிச்சிருந்தீங்களே. சரிங்க. ஆமாங்க, அவர் சார் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. சரிங்க. இருங்க கொடுக்குறாருங்க. இந்த பாப்பாட்ட பேசுங்க. கொடுங்க சார். ஹலோ சொல்லுங்க சார். கொடுத்துட்டீங்களா? நான் தான் சார் பேசுறேன். இருங்க தரேங்க. ஹலோ, சொல்லுங்க சார். சோஃபியாவா? ஆமா சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இவ்வளவு மார்க் நீங்களே எடுத்துட்டா மத்தவங்களுக்கு எல்லாம் என்ன பண்ண கொஞ்சமாவது கருணை வேண்டாமா? 500ல 499 மார்க் நீங்களே எடுத்துட்டீங்களா? எல்லாருமே இப்ப நாங்கெல்லாம் அப்படிதான் படிக்கும்போது அவ்வளவு மார்க் எடுக்க மாட்டோம். நான் வந்து ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சது 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்தா படிக்க ஆரம்பிச்சு. 6th ஸ்டாண்டர்ட் தான் எனக்கு ABCDயே தெரியும். 8th ஸ்டாண்டர்ட் தான் நான் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்டே வந்தது. நான் முதல்ல முட்டாளா இருந்து 10th அப்ப நான் முட்டாளா இருந்தேன். அதனால நீங்க இதெல்லாம் பாக்காட்டுக்கு ரொம்ப பொறாமையில தான் பாராட்டுறதுக்காக வரேன். எந்த ஊர்ல இருக்கீங்க? தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் சார். குறிச்சி கும்பகோணம். சரி சரி, வெரி குட். எனக்கு வந்து தஞ்சாவூர் கும்பகோணம்லாம் நான் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அங்க ஹாலிடேஸ்க்காக வருவோம். தஞ்சாவூர் வந்து அந்த மாதிரி. முதல்ல வாழ்த்துக்கள். அப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து என்னுடைய பாராட்டுக்களை சொல்லுங்க. அது நீங்க ஆல்ரெடி உணர்ந்திருப்பீங்க, அவங்க எல்லாம் சேர்ந்து தானே நீங்க இந்த மார்க் வாங்கியிருப்பீங்க. சரியா? உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது சொல்றதுக்காக தான். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன்.